நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தை. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை ராஜாவாகவும் ஆளுகை செய்கிற ராஜாவாகவும் ஆசாரியராகவும் காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. இவ்விரண்டின் நடுவாக சமாதானம் விளங்குமா? இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் தங்கியிருக்கிற வீடானாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கும் போது அவருடைய சமாதானம் அங்கே விளங்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது தூதர்கள் என்ன சொல்லி பாடினார்கள் தெரியுமா? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். ஏன் பூமியிலே சமாதானம்? ஏனென்றால் அந்த சமாதான காரணர், சமாதான கர்த்தர், சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன் இந்த பூமியிலே பிறந்ததுனால. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் நிற்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் இருக்கிறவர்களுக்கு சமாதானம் கூறுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில, நம் குடும்பத்துல அவர் ஆளுகை செய்யும்படி துதியினாலே அவருக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தி அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்து அமரும் போது அங்கே நமக்கான சமாதானம் அங்கே கொடுக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, அது நதி போல பாயும்படிக்கு தேவன் கிருபை செய்கிறார். அவர் ராஜாவாக ஆளுகை செய்கிறார், ஆசாரியராயும் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பலிகளை கொண்டு போய் என்ன செய்வார்கள்? ஆசாரியர் இடத்துல கொடுப்பார்கள். ஆசாரியர் அதை கர்த்தருக்கு முன்பாய் பலி செலுத்துவார்கள். நமக்காய் கொடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 20-21 வசனங்களிலே, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்படி என்றால் நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள், கனம், நாம் செலுத்துகிற மகிமை, வல்லமை, இது அனைத்தும் பிதாவாகிய தேவனுக்கு போய் சேர வேண்டுமானால் ஒரே வழிதான் இருக்கிறது. நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாத்திரமே. வேற என்ன சொன்னாலும் அந்த மகிமை பிதாவுக்கு போய் சேராது. இயேசுவுக்கு அந்த மகிமையை கொடுக்கும்போது, இயேசுவுக்கு அந்த கனத்தை கொடுக்கும்போது, இயேசுவுக்கு அந்த ஸ்தோத்திரங்களை, இயேசுவுக்கு அந்த துதியை சொல்லும்போது மாத்திரமே அது பரலோக பிதாவின் இடத்துல போய் சேருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆளுகிறவராகவும் நம்முடைய ஆராதனைக்குரியவராகவும் இயேசு கிறிஸ்து காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சமாதானம் விளங்கும், அவருடைய சமாதானம் தங்கும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் குடும்பத்திலே கிறிஸ்து ஆளட்டும், அவருக்குரிய ஆராதனை எழும்பட்டும். கர்த்தருடைய சமாதானம் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பங்களிலே தங்குவதாக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களை ஆளுகிறவரும் எங்கள் ஆராதனைக்குரியவரும் ஆகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சமாதானம் விளங்கும்படி உங்க ஆளுகைக்குட்பட்டு உமக்கு ஒரு ஆராதனை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.